ஒரு முறை 2 சுவாமிகள் வந்திருந்தார்கள் பகவானிடம். அதில் ஒருவர் பகவானிடம் கேட்டார், பிராமி ஸ்திதி என்றால் என்ன? உடனே பகவான் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? ஓ, இந்த பிச்சைக்காரனுக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த பிச்சைக்காரனுக்கு மோட்சம் என்றால் என்ன என்று கூட தெரியாது. இந்த பிச்சைக்காரனுக்கு பப்பா ராமதாசர் ராமநாமத்தை கொடுத்தார். பிறகு சொன்னார், இந்த ராமநாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இரு என்று. இது ஒன்றுதான் இந்த பிச்சைக்காரனுக்கு தெரியும். நம்முடைய குருவானவர் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறாரோ அதை நாம் செய்தால் போரும். இன்னொருவரை நாம் காப்பி அடிக்கக்கூடாது. நம் மனம் உலக விஷயங்களில், குடும்ப விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது ஆத்ம விசாரம் செய்வது அல்லது ஆழ்ந்த தியானம் செய்வது என்றெல்லாம் இருக்கிறது பயிற்சிகள். ஆனால் அதற்கு ஒரு முதிர்ச்சி வேண்டும்.